கொஞ்ச நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானின் போர் விமானங்கள் நுழைந்து குண்டு மலையை பொழிஞ்சாங்க அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். உடனடியாக அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவோட ரா உளவு அமைப்பு பாகிஸ்தானோட எதிரிகளான ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரைனிங் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொடுக்கணும், இதன் மூலமாக பாகிஸ்தானி போர் விமானங்களை ஆப்கானிஸ்தானியர்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம். டிபி டிஃபென்ஸ் சமீபத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி நாளிதழில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் செய்யப்படுது. இந்த ஆர்டிக்கலில் உள்ள சில விஷயங்கள் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு இந்தியா வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குது அப்படின்ற ஒரு செய்தி தான் அந்த ஆர்டிக்கலில் வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு டைரெக்டாக வெப்பன்ஸை சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்தியா எந்த ஒரு நாட்டோட சார்பிலையும் இல்லாமல் தனியாக இண்டிஜினஸாகவே நிறைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குது. அதில் ஒன்று நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கலாம். இதை யாருமே எதிர்க்க முடியாது. தியரட்டிக்கலி நம்ம அடுத்தவங்களோட ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆயுதத்தை ஆப்கானிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா மட்டும்தான் அந்த கன்சர்னிங் நாடு நம்ம மேலே தடை விதிக்க முடியும். அப்படி பார்க்கிறப்ப இந்தியா டைரக்டா இன்வால்வ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இன்டைரக்டா தான் நம்ம ஆப்கானிஸ்தானோட இன்வால்வ்மெண்ட்ல இருக்கணும். டைரக்டா அவங்களுக்கு தேவையான ஃபைனான்சியல் எய்ட பண்ணலாம், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை கொடுக்கலாம், அணைகள் கட்டி கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு நாட்டில் எம்பசி ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஆயுத உதவின்னு வர்றப்ப மட்டும் நம்ம நேரடியாக அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை கொடுத்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவோட எதிரி. அமெரிக்கன்ஸ் கண்டிப்பாக இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம மீது நமக்கு எதிராக ஏதாவது செயல்களை அமெரிக்கன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுத்தோம்னா. பட் அது இல்லாமல் ரா அப்படின்ற நம்மளோட உளவு அமைப்பின் மூலமாக ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக நம்ம ஆயுதத்தை கொடுத்தோம் அப்படின்னா, அண்ட் அப்படி நம்ம மறைமுகமாக ஆயுதத்தை கொடுக்குறோன்றத பாகிஸ்தானால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸும் நமக்கு எதிராக செயல்படாது. இதை தான் நம்மளோட ரா உளவு அமைப்பு ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. சிம்பிள். ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஏகப்பட்ட சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கன் மேட் மேன் பார்ட்ஸ் இருக்குது. இந்த மேன் பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஷோல்டர் மவுண்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது தோள்பட்டையில் வச்சு லான்ச் பண்ணக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஏவுகணை. இந்த ஏவுகணையை தாலிபானுக்கு அமெரிக்கர்கள் கொடுத்தாங்க. ஏன்னா சோவியத் படையெடுப்பு நடந்த சமயத்தில் சோவியத்தோட கன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்கு அமெரிக்கன்ஸ் இந்த குறிப்பிட்ட ஆயுதத்தை தாலிபானுக்கு கொடுத்தாங்க. இந்த ஷோல்டர் மவுண்டட் மேன் பார்ட்ஸ் வந்து அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை தாக்குறதை தாண்டி லோ ஃப்ளையிங்கில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டையும் மிக சுலபமாக வேட்டையாடும். இதை நீங்கள் யுக்ரைன் போரில் கூட பார்க்க முடியும். ரொம்ப சுலபமாக ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸான SU-30, SU-24, SU-25 மாதிரியான விமானங்களை சுலபமாக இந்த மேன் பேட்ஸ் சுட்டு வீழ்த்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மேன் பேட்ஸ் தாலிபானியர்கள் கையிலுக்கு கிடச்சிச்சு, அதுவும் குறிப்பாக அதிக எண்ணிக்கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம்டாக பாகிஸ்தானி போர் விமானங்கள் அடுத்த தடவை அன்சேலஞ்சாக வந்துட்டு போக முடியாது. 1-2 போர் விமானங்களை அவங்க இழக்க நேரிடும். இதை நம்ம எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு பண்ணி கொடுக்க முடியும்னு பார்க்குறப்ப டைரெக்டாக நம்ம வெப்பன்ஸை கவர்மெண்ட் சேல் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்தை பிடிச்சி அந்த தனியார் நிறுவனத்தில் இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு இந்த மேன் பேட்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மேன் பேட்ஸை எப்படி ரிப்பேர் பண்ணுறது மற்றும் இந்த மேன் பேட்ஸில் இருக்கிற ஏவுகணைகள் இதை எப்படி உருவாக்குறதுன்ற யுக்திகளை சொல்லி கொடுத்து இந்த தனியார் நிறுவனத்தை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கும் ஆப்கான் தாலிபான் ஃபைட்டர்ஸுக்கும் இந்த தனியார் நிறுவனத்துக்கும் ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்தி இந்த தனியார் நிறுவனம் தான் அந்த ஆப்கான் ஃபைட்டர்ஸோட கான்டாக்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த மேன் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் லான்ச்சர்ன்றது ஒன்று தான். ஆனால் இன்டர்செப்டர்ஸ், அதாவது அந்த ஏவுகணைகள் அப்படின்றது நமக்கு அதிகப்படியாக தேவைப்படும். மற்றும் ட்ரெயின் பண்ணுறப்ப நம்ம ஏவுகணைகளை செலவு பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம ரீப்ளனிஷ் பண்ணி ஆகணும். ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸ் கிட்ட போய் தாலிபான் வாங்க முடியாது, ஆர் சோவியத் யூனியன் ஆர் இப்போ இருக்கிற ரஷ்யா கிட்ட போயும் ஆயுதங்களை வாங்க முடியாது. பிளாக் மார்க்கெட்டில் இருக்கிற பழைய சோவியத் வெப்பன்ஸை வந்து நம்ம தான் அவங்களுக்கு சோர்ஸ் பண்ணி தரணும், ஆர் நம்ம அதுக்கான பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அந்த வெப்பன்ஸை சோர்ஸ் பண்ணிக்குவாங்க. டாலர்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி அந்த மேன் பார்ட்ஸை வந்து எப்படி உள்நாட்டிலே உருவாக்குறது,
ஏகப்பட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னு சொல்லணும், ட்ரில்லியன்ஸ் இல்லை, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அமெரிக்கன் வெப்பன்ஸ் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஹைடெக் நைட் காகல்ஸில் ஆரம்பித்து ஆர்மர்ட் ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஹம்பீஸு, அட்டாக் ஹெலிகாப்டர்ஸு, மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்குது. எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி எடுத்து அதில் இருந்து எப்படி எஃபெக்டிவான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கையும் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இல்லை, ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவோட உளவு அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஜேர்னலிஸ்ட் அவங்களோட ஆர்டிக்கலை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது இதனால் பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது மற்றும் இந்தியாவுக்கு எதிராக அவங்களால என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு ஒன்று இருக்குது மற்றும் சிஐஏவும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தாலும் அது அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது அப்படின்றதுனால, மற்றும் இப்போ அமெரிக்காவோட இவங்க ரொம்ப இலக்கமாக இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே பாகிஸ்தானில் சிஐஏலேருந்து நிறைய ஆப்ரேட்டிவ்ஸ் போய் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க மற்றும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி 2 பேருமே சேர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகக்கூடிய வெப்பன் ஷிப்மெண்ட்டை ட்ராக் அல்லது அந்த ஷிப்மெண்ட்டை வந்து இன்டர்செப்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இந்தியாவில் இருந்து ஒரு கும்பல் கிளம்பி போய் இந்திய அரசாங்கத்தோட கனெக்ஷனில் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுது, ஆப்கான் ஃபைட்டர்ஸுக்கு எப்படி ஒரு போர் விமானத்தையோ இல்லை ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரையோ சுட்டு வீழ்த்துறது மேன் பார்ட்ஸின் மூலமாக அப்படின்ற ட்ரைனிங்கை கொடுக்குது. மற்றும் இந்த மேன் பார்ட்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ், இதோட ஏவுகணைகள் எல்லாத்தையுமே அவங்களோட சொந்த நாட்டில் அமெரிக்கா விட்டுட்டு போன ஆயுதத்திலிருந்து எப்படி தயாரிக்கிறதுன்றதை சொல்லி கொடுக்குதுன்றது இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச இவங்க எப்படி அதை கவுண்டர் பண்ணுவாங்கன்னா, அதை வேறு வழியாக தான் கவுண்டர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது, அதாவது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து. ஸோ அவங்களே இதை கையில் எடுத்து இந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு எதிராக ஏதாவது தாக்குதலோ இல்லை இந்த அமைப்பில் இருக்கிற நபர்களை விலக்கி வாங்கியோ அந்த ஆயுதங்கள் தாலிபான் கைக்கு போக விடாமல் கவுண்டர் ஆப்ரேஷனில் இவங்களும் இறங்கியிருப்பாங்க கண்டிப்பான முறையில். பட் இந்தியாவுக்கு எதிராக அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன், அது ஒரு தனியார் நிறுவனமாக கூட இருக்கலாம், அந்த தனியார் நிறுவனத்தை பிடிச்சி எதற்காண்டி நீ தாலிபானுக்கு ட்ரைனிங்கை கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரே வார்த்தையில் காசு கொடுத்தாங்க நான் ட்ரைனிங்கை கொடுக்குறேன்னு சொல்ல போகிறாங்க. பட் இந்த தனியார் நிறுவனம் இந்திய அரசாங்கம் தான் சொல்லிச்சு, எங்களுக்கு இந்திய அரசாங்கத்தோட எங்களுக்கு ஒப்பந்தம் இருக்குது, இந்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுத்து இதை பண்ண சொல்லுது அப்படின்னு எந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த சிஐஏ மற்றும் ஐஎஸ்ஐ இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கன்சர்ன் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுக்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட்ஸ், பாகிஸ்தானி கவர்மெண்ட் அண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு எதிராக வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே வைக்க முடியாது. அவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். எப்படி இத்தனை வருஷம் பாகிஸ்தான் நம்மளோட நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகளை அனுப்பிட்டு அந்த தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங், பணம், ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உதவிகளை பண்ணிட்டு இதற்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு 4 பேர் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட அரசாங்கத்தை குறை சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்மளும் எடுத்துகிட்டு வருவோம். ஏதோ ஒரு குரூப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எங்களோட அரசாங்கத்துக்கிட்ட வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ தாலிபானுக்கு நம்ம டைரக்டாக ஆயுத உதவி பண்ணாமல் இப்படி பண்ணுறதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவல் தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை வரைக்கும். நன்றி, வணக்கம்.